எம்மி அண்ட் டேஸ்டி குக்கர் தக்காளி தொக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ பார்த்து செஞ்சு பாருங்க. இன்னைக்கு தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் பண்ண போகிறோம். ஆனியன் கிடையாது, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் தென் மிளகாத்தூள் வரைக்கும் தான் போட்டு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் சென்னைக்கு கிளம்புறேன். ஸோ அதுக்காக சாய்க்கு வந்து தக்காளி தொக்கு அந்த புளி தொக்கு செஞ்சு வச்சுட்டு போனால் அவன் சாப்பாடு வரைக்கும் வரைச்சிட்டு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவான். ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடினாலும் தக்காளி தொக்கு குக்கரில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் தக்காளி தொக்குக்கு என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு ஆனியன் போடலை நான். எண்ணெய், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு தக்காளியை நல்லா பெருசாக அரிஞ்சாலும் பரவாயில்ல, சிறுசாக அரிஞ்சாலும் பரவாயில்ல போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டு நல்லா நசுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன். ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்ததையும் எடுத்து போட்டுட்டேன். எப்போயுமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி வந்து அளவு கம்மியாக இருக்கணும். 250 கிராம்ஸ் பூண்டுனா 150 கிராம்ஸ் இஞ்சி போட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சா நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து டேஸ்ட்டே வந்து சொதப்பலாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி நிறைய பேஸ்ட் அரைச்சி கொஞ்சம் போட்டுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த தக்காளி தொக்குக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுருக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் வேறு எதனா வீட்டில் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரி எதனா அதை வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலரிட்டு ஒரே ஒரு துண்டு புளி கரைக்கலாம் தேவையில்ல, அப்படியே எடுத்து உள்ளே போட்டுட்டு நல்லா குக்கரை வந்து மூடி ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். திருப்பியும் இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர வைக்கணும். நல்லா அந்த தக்காளியெல்லாம் நத்தாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நல்லா வெந்துட்டுருக்கும். அதை இப்படி கரண்டியால் பண்ணாலே நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு. இது ட்ராவல் ஃபுட்டு. இதை எடுத்துகிட்டு போனால் 1 வீக் கூட நல்லாயிருக்கும். வீட்டில் வச்சு 1 மந்த் கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு டேஸ்டியாக கெடாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு தக்காளி தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தென் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGV லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.